தலைமை போலீஸ் அதிகாரி தமிழ்நாட்டுக்கு ஐயா சைலேந்திர பாபு அவர் ஒரு மீட்டிங்ல பேசின ஒரு விஷயத்தை சொல்றேன். இது பெற்றோர்களுக்கானது. அவர் சொன்ன ஒரு கருத்தை நான் இங்கே விதையாக தூவி விட்டு போகிறேன். அவர் 10-12 வயசு இருக்கும்பொழுது அவங்க அப்பா சட்டையை எடுத்து ஆணில மாட்டி தூங்கி இருக்கார். அந்த சட்டையில வச்ச பணத்துல 5 ரூபாவை காணோம். அடுத்த நாள் பிள்ளைங்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சிருக்காரு. அவங்க அம்மாட்ட விசாரிச்சிருக்காரு. அவங்க அம்மாவும் எல்லார்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. யாரும் எடுக்கல. அவங்க அப்பா அதை விட்டுட்டார். அதுக்கப்புறமா சட்டையில பணம் வைக்கிறது இல்லை. அவர் விட்டுட்டார். எதுவுமே சொல்லல. ஒரு 15-17 வயசு வருஷம் கடந்து போலீஸ் ஆபீசரா ஆகிறாரு சைலேந்திர பாபு அவர்கள். ஃபுல் யூனிஃபார்மோட முதல் மாச சம்பளம் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட சம்பளத்தை கொடுக்கிறார். கொடுக்கும்போது அவங்க அம்மாட்ட சொன்னாராம், அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா சட்டையில இருந்து 5 ரூபா காணும் இல்லம்மா. ஆமா, ஞாபகம் வச்சிருக்கியாமா? இருக்கு, அதை நான் தாம்மா எடுத்தேன். அம்மா சொன்னாங்களாம், எனக்கு தெரியும்பா. பையன் கேட்டிருக்கார், ஏம்மா நான் எடுத்ததை பாத்தியா? அம்மா பதில், பார்க்கலப்பா, ஆனா நீ எடுக்கலன்னு சொன்னல, நான் நம்பலப்பா. இந்த தாய் என்ன செய்தார் தெரியுமா? தன் குழந்தையிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறிய பிரச்சனையை புரிந்து கொண்ட அந்த தாய் எப்படி வளர்த்தார் தெரியுமா? அந்த மகனை ஊர்ல எவன் திருநாளும் புடிச்சு சட்டத்துக்கிட்ட ஒப்படைக்கிற காவல்துறை அதிகாரியாக அவரை வளர்த்தெடுத்தார் அந்த தாய். என்றால் பேரண்டிங் அப்படிங்கிறது என்னது? எப்படி பார்க்கிறது? குழந்தைகளை கவனமாக பாருங்கள். அவர்கள் நம்மை விட பல கோடி மடங்கு உயர்ந்த எனர்ஜி கொண்டவர்கள். அவர்களை நம்புங்கள். அவர்களிடத்தில் சில குறைகள் உண்டு. குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன் நான், தவறு செய்யாதவர்கள் யாருமே கிடையாது பிள்ளைகளா. எல்லோரும் தவறு செய்தவர்கள் தான். இந்த மேடையில் இருக்கிறவங்களாம் தவறு செய்தவர்களா? ஆனாலும் ஜெயிச்சவங்க. ரகசியம் என்ன தெரியுமா? செய்த தவறை திரும்ப செய்யாதவர்கள். அவ்வளவுதான். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ.